வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் ரிலேட்டடான கேட்ஜெட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது பார்ட்டி ஸ்பீக்கர். அதாவது கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா லீவுக்கு நிறைய பேர் வருவாங்க. உங்கள் நண்பர்களை பார்க்க முடியும். அந்த டைம் பார்ட்டி பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் போட்டு ஒரு ஸ்பீக்கர் வாங்கி அந்த டைம் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு டெம்பரரி ஸ்பீக்கர். பெரிய பட்ஜெட்லாம் அந்த டைம் நமக்கு தேவை கிடையாது. ரேட்டு சீப்பாக நல்லா பாட்டு கேட்குறதுக்கும் அந்த டைம் யூஸ் பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கணும். ரொம்ப நாள் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப்பாக வரும். ஸோ இந்த iGearோட டைனமோ 10 வாட் ஸ்பீக்கர் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். 2 சேனல் என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும்போது ஸ்பீக்கர் இருக்குது, பெருசாக இருக்குது. பெரிய ஸ்பீக்கர் சொல்லலாம், ரொம்ப பெரிய ஸ்பீக்கர் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பெரிய ஸ்பீக்கர் தான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு கவருக்குள்ளாடி ஆக்ஸ் கேபிள் இருக்குது. அப்புறம் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ரிமோட் வேறு தந்திருக்காங்க. ரிமோட் இந்த விஷயம் நான் இதில் எதிர்பார்க்கல. 1800 ரூபாய் ஸ்பீக்கரில் இந்தந்த விஷயங்கள் இருக்குமான்னு ஆச்சரியமாக தான் இருக்குது. இதுக்கும் ரிமோட் தந்திருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஸ்பீக்கரை ஓரளவுக்கு ரஃப் யூஸுக்கு டெம்பரரியாக நீங்கள் பயன்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப லாங் யூஸுக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா உழைப்பு இது எந்த மாதிரி இருக்குங்கிறது தெரியாது. ஏன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா லைட்டு வேறு கொடுத்துருக்காங்க. அதை கவரில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் டெமோ காமிக்கிறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இனி இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குது, என்னென்ன போர்ட் தந்திருக்காங்க, என்னென்ன பண்ணிக்கலாங்கிறத பார்த்துப்போம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி ஸ்பீக்கர் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். என்ன வசதிகள் தந்திருக்காங்கிறத பாருங்கள். ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே தந்திருக்காங்க. அது எதுக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது வால்யூம் கூட்டும்போது அதோட லெவலை செக் பண்ணி பார்க்குறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி மோடு ப்ளூடூத் மோடில் இருக்கா இல்லை யூஎஸ்பி மோடில் இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்பிளே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மெமரி கார்டு போடுறதுக்கு ஸ்லாட் தந்திருக்காங்க. ஸோ மெமரி கார்டு உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா உடனே ரிமூவ் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம் பார்ட்டி டைமில். தென் மீடியா கண்ட்ரோல்ஸு, ப்ளே, பாஸ் எல்லா விஷயமும் அதில் இருக்குது. மோட் சுவிட்சிங் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் சிலர் பார்த்திங்கன்னா பார்ட்டி பண்ணும்போது ஏதாவது பேசணும்னு நினைப்பாங்க. அப்போ மைக் கனெக்ட் பண்ணி பேசுகிறதுக்காக அதுக்கு ஒரு போர்ட்டு தந்திருக்காங்க. அப்புறம் ஆக்ஸ் போர்ட்டு வால்யூம் கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவ்வளோதான் மேலே கொடுத்துருக்காங்க. தென் ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கரை சுற்றி உங்களுக்கு அழகான லைட்டு, அது இரவு டைமில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு எளிமையாக என்னால் சாம்பிள் காமிக்க முடியும் எப்படி லைட் இருக்குங்கிறத. இப்போது பகல்னால உங்களுக்கு பெருசாக தெரியாது. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ சாம்பிள் உங்களுக்கு காமிக்கும்போது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மற்றபடி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 1800 ரூபான்னு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பார்ட்டி பண்ணுறதுக்கு திருப்திகரமாக ஸ்பீக்கர் விஷயத்தில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ நாள் உழைக்கும், எவ்வளோ பேக்கப் கொடுக்குங்கிறத பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ரேட்டு ரொம்ப சீப்பாக இருக்குது. மக்கள் கிறிஸ்மஸ் டைமில் பார்ட்டி பண்ணுறதுக்கு, டெம்பரரியாக பார்ட்டி பண்ணுறதுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் தான். மற்றபடி லாங் லைஃப்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4000 ரூபாய்க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு கொஞ்சமாவது உங்களுக்கு நல்லாயிருக்கும். 6000 ரூபாய் போயாச்சுன்னா உங்களுக்கு நல்லா உழைப்பை கொடுக்கும். பட் இது ரொம்ப சீப்பு. உங்களுக்கு சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு பாட்டு கேட்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத சாம்பிள் நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் டெக்னிக்கலாக கொடுத்துருக்காங்கிறத நான் உங்களுக்கு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். இந்த ஸ்பீக்கரை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 10 வாட் ஸ்பீக்கர் 2 சேனலில் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. 4 இன்ச்சில் டிரைவர் தந்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், எஃப்எம் ரேடியோ கேட்டு எத்தனை நாள் ஆயிருக்குங்கிறத. அந்த விஷயம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இன்பில்ட்டாக பேட்ரி இருக்குது. பேட்ரி எவ்வளோ இருக்குங்கிறத அவங்க வெளிப்படையாக சொல்லலை. இனி ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் சாம்பிள் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி லைட் எஃபெக்ட் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். பார்ட்டி பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அவசியம். லைட்டை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க.
ரூ. 1800 நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே கொண்டு வரதுக்கு பெரிய பட்ஜெட் ஆகும். டெம்பரரி பார்ட்டிக்காக ஓரளவுக்கு பட்ஜெட் ரேட்டில் இறக்கியிருக்காங்க. இனி இந்த ஸ்பீக்கரோட ஹைட்டு விட்த்தை பற்றி நான் பேசிக்கிறேன். அதாவது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 37.5 சென்டிமீட்டர் வரும். அப்போ எவ்வளோ ஹைட்டு வருங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி விட்த்து 16 சென்டிமீட்டர். அதாவது ஒரு சின்ன ஸ்கேல் 15 சென்டிமீட்டர் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அந்த சைஸை விட கொஞ்சம் விட்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதோட கொஞ்சம் ஒரு 14 சென்டிமீட்டர் கிட்ட வருது ஓவராலாக பார்க்கும்போது. கரெக்டாக சொல்லப்போனால் 16 சென்டிமீட்டர். இனி உங்களுக்கு இதோட ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறத ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். கொஞ்சம் ஒரு 30-40 செகண்ட் நான் ஓட விட்றேன், கேளுங்க. நீங்கள் கேட்குற ஸ்பீக்கர் வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பார்ட்டி பண்ணுறதுக்கு, டெம்பரரி பார்ட்டி பண்ணுறதுக்கு சவுண்டெல்லாம் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆடியோ சாம்பிள்ஸ் கேட்டிருப்பீங்க. இது தேவைப்பட்டால் இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்தினீங்கன்னா அதிகம் பேர் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அந்த கேட்ஜெட் இல்லைனா அந்த டாப்பிக்கை எடுத்து நான் வீடியோ பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.